லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சிகள் தடம் தந்த தகைமை, விவிலிய தேடல் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. அரசரின் கனவுக்கு தானியேலின் விளக்கம். அரசரே, இதுவே நீர் கண்ட கனவு. அதன் உட்பொருளையும் உமக்கு இப்பொழுது விளக்கிக் கூறுவோம். அரசரே, நீர் அரசருக்கரசராய் விளங்குகின்றீர். விண்ணகக் கடவுள் உமக்கு அரசுரிமை, ஆற்றல், வலிமை, மாட்சி ஆகியவற்றை தந்துள்ளார். உலகமெங்கும் உள்ள மனிதர்களையும் வயல்வெளி விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் பொறுப்பில் அவர் ஒப்படைத்து அவற்றையெல்லாம் நீர் ஒருவரே ஆளும்படி செய்துள்ளார். எனவே பொன்னாளாகிய சிலையின் தலை உம்மையே குறிக்கின்றது. உமக்கு பின் உமது அரசை விட ஆற்றல் குறைந்த வேறோர் அரசு தோன்றும். அடுத்து வெண்கலம் போன்ற 3ஆம் அரசு எழும்பும். அது உலகெல்லாம் ஆளும். பின்னர் அனைத்தையும் நொறுக்கும் இரும்பை போல் வலிமை வாய்ந்த 4ஆம் அரசு தோன்றும். அந்த அரசும் இரும்பு நொறுங்குவது போல அனைத்தையும் தகர்த்து தவிடுபொடியாக்கும். மேலும் நீர் அச்சிலையின் அடிகளையும் கால் விரல்களையும் ஒரு பகுதி குயவனின் களிமண்ணாகவும் மறுபகுதி இரும்பாகவும் கண்டதற்கிணங்க அந்த அரசு பிளவுபட்ட அரசாயிருக்கும். ஆனால் சேற்று களிமண்ணோடு இரும்பு கலந்திருக்க நீர் கண்டதற்கிணங்க இரும்பின் உறுதியும் ஓரளவு காணப்படும். அடிகளின் விரல்கள் ஒரு பகுதி இரும்பும் மறுபகுதி களிமண்ணுமாயிருந்தது போல அந்த அரசும் ஓரளவு வலிமை உள்ளதாயும் ஓரளவு வலிமையற்றதாயும் இருக்கும். இரும்பு களிமண்ணோடு கலந்திருப்பதாக நீர் கண்டதற்கிணங்க அவர்களும் தங்களுக்குள் திருமணத்தின் மூலம் உறவு கொள்வார்கள். ஆனால் இரும்பு களிமண்ணோடு கலக்காதது போல் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒன்றித்திருக்க மாட்டார்கள். அந்த அரசர்களின் காலத்தில் விண்ணகக் கடவுள் ஓர் அரசை நிறுவுவார். அது என்றுமே அழியாது. அதன் ஆட்சி உரிமை வேறெந்த மக்களினத்திற்கும் தரப்படாது. அது மற்ற அரசுகளையெல்லாம் நொறுக்கி அவற்றிற்கு முடிவு கட்டும். அதுவோ என்றென்றும் நிலைத்திருக்கும். மனித கைப்படாது பெயர்ந்து மலையிலிருந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கியதாக நீர் கண்ட அந்த கல் இந்த அரசையே குறிக்கிறது. இவ்வாறு எதிர்காலத்தில் நிகழப்போவதை மாபெரும் கடவுள் அரசருக்கு தெரிவித்திருக்கிறார். கனவும் உண்மையானது. அதன் உட்பொருள் நிறைவேறுவதும் உறுதி. விவிலிய தேடல். திருப்பாடல் 69 பகுதி 5. பாவத்தால் விளைவது இழிநிலை. அன்பர்களே, கடந்த வார நமது விவிலிய தேடலில் ஆண்டவரின் பேரன்பு நன்மை மிக்கது என்ற தலைப்பில் 69வது திருப்பாடலில் 13 முதல் 18 வரை உள்ள இறைவார்த்தைகள் குறித்து தியானித்தோம். இவ்வாரம் அதனைத் தொடர்ந்து வரும் 19 முதல் 28 வரை உள்ள இறைவார்த்தைகள் குறித்து தியானிப்போம். இப்போது இறை ஒளியில் அவ்வார்த்தைகளை வாசிப்போம். என் இழிவும் வெட்கக்கேடும் மானக்கேடும் உமக்கு தெரியும். என் பகைவர் அனைவரும் முன்னிலையில் இருக்கின்றனர். பழிச்சொல் என் இதயத்தை பிளந்து விட்டது. நான் மிகவும் வருந்துகிறேன். ஆறுதல் அளிப்பாருக்காக காத்திருக்கிறேன். யாரும் வரவில்லை. தேற்றிடுவோருக்காக தேடி நின்றேன். யாரையும் காணவில்லை. அவர்கள் என் உணவில் நஞ்சை கலந்து கொடுத்தார்கள். என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள்.
அவர்களுடைய விருந்துகளே அவர்களுக்கு கண்ணியாகட்டும், அவர்களுடைய படையல் விருந்துகளே அவர்களுக்கு பொறியாகட்டும். அவர்களின் கண்கள் காணாதவாறு ஒளி இழக்கட்டும், அவர்களின் இடைகள் இடையராது தள்ளாடட்டும். உமது கடுஞ்சினத்தை அவர்கள் மேல் கொட்டியறலும், உமது சினத்தி அவர்களை மடக்கி பிடிப்பதாக. அவர்களின் பாசறை பாழாவதாக, அவர்களின் கூடாரங்களில் ஒருவனும் குடிபுகாதிருப்பானாக. நீர் அடித்தவர்களை அவர்கள் இன்னும் கொடுமைப்படுத்துகின்றார்கள், நீர் காயப்படுத்தினவர்களின் நோவை பற்றி தூற்றித் திரிகின்றார்கள். அவர்கள் மீது குற்றத்தின் மேல் குற்றம் சுமத்தும், உமது நீதி தீர்ப்பினின்று அவர்களை தப்பவிடாதேயும். மெய்வாழ்வுக்குரியோரின் அட்டவணையிலிருந்து அவர்களுடைய பெயர்களை நீக்கிவிடும், அவற்றை நேர்மையாளரின் பெயர்களோடு சேர்க்காதேயும். முதலில் என் இழிவும் வெட்கக்கேடும் மானக்கேடும் உமக்கு தெரியும். என் பகைவர் அனைவரும் முன்னிலையில் இருக்கின்றனர். பழிச்சொல் என் இதயத்தை பிளந்துவிட்டது. நான் மிகவும் வருந்துகின்றேன். ஆறுதலளிப்பாருக்காக காத்திருந்தேன், யாரும் வரவில்லை. தேற்றிடுவோருக்காக தேடி நின்றேன், யாரையும் காணவில்லை என்று கூறும் தாவீதின் வார்த்தைகள் குறித்து தியானிப்போம். இந்த வார்த்தைகளை கேட்கும்போது எனக்கு ஒரு கதை நினைவுக்கு வருகின்றது. அவன் ஒரு வியாபாரி. எதிர்காலத்தில் பெரிய தொழிலதிபராக வரவேண்டும் என்று ஆசைப்பட்டான். ஆனால் சரியாக திட்டமிட்டு செயல்படாததால் அவன் பெரிய இழப்பை சந்திக்க நேர்ந்தது. மிகுந்த கவலையில் ஆழ்ந்த அவன் வீட்டுக்குச் செல்ல மனமில்லாமல் ஊரை விட்டு ஒதுக்குப்புறமாக இருந்த ஆற்றங்கரைக்கு போனான். அங்கே மெல்லிய நிலா வெளிச்சத்தில் ஆற்று மணலில் அமர்ந்து நினைவுகளை ஓடவிட்டான். வியாபாரத்தில் தோற்றுப்போன அவலம் அவனை அழுத்தியது. பங்குதாரர்கள் எப்படியெல்லாம் தனக்கு துரோகம் செய்தார்கள், நம்ப வைத்து கழுத்தறுத்தார்கள் என்று எண்ணி எண்ணி வேதனையில் மூழ்கினான். தொடர்ந்து எப்படி வியாபாரம் செய்யப் போகிறோம், குடும்பத்தை எப்படி நடத்தப் போகிறோம் போன்ற எதிர்கால கவலைகள் வேறு ஒருபுறம் எழுந்து அடங்கின. இந்த சிந்தனையினாலேயே அவன் வழக்கை அவனை அறியாமல் ஆற்று மணலை துழாவி கைக்கு தட்டுப்பட்ட சிறு சிறு கற்களை எடுத்து ஆற்றில் வீசிய வண்ணம் இருந்தது. இப்படியாக அவன் அன்றிரவு முழுவதும் அங்கேயே அமர்ந்திருந்தான். பொழுது விடிய ஆரம்பித்தது. வெளிச்சம் பரவியது. ஆற்றிலே வீசுவதற்கு அவனைச் சுற்றியிருந்த கற்களெல்லாம் தீர்ந்து போய்விட்டன. அவன் தன் கையிலிருந்த கடைசி கல்லை பார்த்தான். பிரமித்து விட்டான். காரணம், அது சாதாரண கூழாங்கல் இல்லை, விலை உயர்ந்த வைரக்கல். யாரோ கொள்ளையர்கள் தாங்கள் கொள்ளையடித்து வந்த வைரக்கற்களை ஆற்றங்கரையிலேயே தவறவிட்டுவிட்டு ஓடிப்போயிருக்கிறார்கள். அவற்றைத்தான் அவன் இருட்டில் இன்னதென்று அறியாமல் எடுத்து வீசியிருக்கிறான். பிரியமானவர்களே, ஒரு வகையில் பார்த்தால் தாவீதின் வாழ்வும் இந்த வியாபாரியின் வாழ்வு மாதிரித்தான் இருந்தது. காரணம், கடந்த காலம் மற்றும் எதிர்கால நினைவுகளில் மிதந்து கொண்டு நிகழ்காலம் என்கிற வைரக்கற்களை வீணடித்தவர் அவர். கடவுளவருக்கு எல்லாவிதமான அருள்கொடைகளை வழங்கியும் கூட எனக்கு இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்ற பேராசையினால் உந்தப்பட்டு உரியாவின் மனைவி பத்சேபாவுடன் பாவம் புரிகின்றார். இந்த சம்பவத்திற்கு பிறகு அவர் சந்திக்கும் தோல்விகள், சறுக்கல்கள் மிகவும் அதிகம். குறிப்பாக ஆட்சியை அபகரிக்கும் எண்ணமுடன் அவரது சொந்த மகன் அப்சலோம் அவருக்கு எதிராக எழுந்து அவருக்கு ஏற்படுத்தும் நெருக்கடிகள் யாவும் சொல்லி மாளாதவை. இதன் காரணமாகவே உள்ளம் குத்துண்டவராக, தனது பாவங்களே இதற்கெல்லாம் முக்கிய காரணம் என்பதை உணர்ந்தவராக இவற்றையெல்லாம் கூறி புலம்புகிறார் தாவீது என்பதை இவ்விடம் நாம் உணர்ந்து கொள்வோம். இரண்டாவதாக, தேற்றிடுவோருக்காக தேடி நின்றேன், யாரையும் காணவில்லை. அவர்கள் என் உணவில் நஞ்சை கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள் என்கின்றார் தாவீது. இந்த வார்த்தைகளும் அவர் நெருக்கடியில் இருந்தபோது ஏற்பட்ட துயரங்களின் வெளிப்பாடுதான். மிகவும் குறிப்பாக
தாவீதின் இந்த வார்த்தைகள் அவரது மகன் அப்சலோம் ஏற்படுத்திய கொடுந்துயரங்களின் விளைவுதான். காரணம், அவன் நல்லவன் போல் நடித்துக்கொண்டு சில தந்திரமான வேலைகளைச் செய்தான். இன்னும் சொல்லப்போனால் அவரை நம்ப வைத்து கழுத்தை அறுத்தவன் அவன். எடுத்துக்காட்டாக, ஒரு நாள் அப்சலோம் அரசரிடம், நான் ஆண்டவருக்கு செய்துள்ள நேர்ச்சியை நிறைவேற்ற வேண்டும், எபிரோன் செல்ல தயை கூர்ந்த அனுமதி தாரும். உமது அடியான் சிரியாவிலுள்ள கெஜூரில் வாழ்ந்தபோது ஆண்டவர் என்னை எருசலேமுக்கு திரும்பிக் கொண்டு சென்றால் நான் ஆண்டவரை தொழுவேன் என்று ஒரு நேர்ச்சி செய்தேன் என்றான். நலமாய்ச் சென்று வா என்று அரசர் அவனிடம் கூற அவனும் புறப்பட்டு எபிரோனுக்குச் சென்றான். பின் அப்சலோம் இஸ்ரேலின் அனைத்து குலங்களுக்கும் இரகசிய தூதர் மூலம், நீங்கள் எக்கால முழக்கம் கேட்டவுடன் அப்சலோம் எபிரோனில் அரசராகிவிட்டார் என்று முழங்குங்கள் என்று சொல்லி அனுப்பினான். எருசலேமிலிருந்து அழைக்கப்பட்ட 200 பேர் சென்றனர். வஞ்சகமின்றி இது பற்றி ஏதும் அறியாதவராய் அப்சலோமுடன் சென்றனர். அப்சலோம் பலி செலுத்திய போது தாவீதின் ஆலோசகனான கீலோவியன் அகிதோபலை அவனது நகர் கீலோவிலிருந்து வருமாறு சொல்லி அனுப்பினான். சதி வலுவடைந்தது. அப்சலோமின் ஆதரவாளருடைய எண்ணிக்கையும் மிகுதியானது என்று வாசிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இதனைத் தொடர்ந்து தாவீது அரசருக்கு பெரும் நெருக்கடிகள் ஏற்படுகின்றன. அதனால்தான் தாவீது தம்மோடு எருசலேமிலிருந்த அலுவலர் அனைவரிடமும், வாருங்கள், நாம் தப்பி ஓடிவிடுவோம், ஏனெனில் அப்சலோமிற்கு முன்பாக நாம் தப்ப முடியாது, விரைவில் வெளியேறுங்கள், இல்லையேல் அவன் விரைவில் நம்மை மேற்கொண்டு நமக்கு தீங்கு விளைவிப்பான், நகரையும் வாள்முனையால் தாக்குவான் என்று அச்சமுடன் கூறுவதையும் பார்க்கின்றோம். மூன்றாவதாக, தனக்கு இந்த தாங்கவொண்ணா நெருக்கடிகளையும் துயரங்களையும் ஏற்படுத்திய தனது எதிரிகளை அழித்தொழிக்க வேண்டுமென்று இறைவேண்டல் செய்கின்றார். அவ்வார்த்தைகளை மீண்டும் ஒரு முறை வாசித்து நமது இன்றைய நாள் விவிலிய தேடல் நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். அவர்களுடைய விருந்துகளே அவர்களுக்கு கண்ணியாகட்டும், அவர்களுடைய படையல் விருந்துகளே அவர்களுக்கு பொறியாகட்டும், அவர்களின் கண்கள் காணாதவாறு ஒளி இழக்கட்டும், அவர்களின் இடைகள் இடையராது தள்ளாடட்டும். உமது கடுஞ்சினத்தை அவர்கள் மேல் கொட்டியறலும், உமது சினத்தி அவர்களை மடக்கி பிடிப்பதாக, அவர்களின் பாசறை பாழாவதாக, அவர்களின் கூடாரங்களில் ஒருவனும் குடிபுகாதிருப்பானாக. நீர் அடித்தவர்களை அவர்கள் இன்னும் கொடுமைப்படுத்துகின்றார்கள், நீர் காயப்படுத்தினவர்களின் நோவை பற்றி தூற்றித் திரிகின்றார்கள். அவர்கள் மீது குற்றத்தின் மேல் குற்றம் சுமத்தும், உமது நீதி தீர்ப்பினின்று அவர்களை தப்ப விடாதேயும். மெய்வாழ்வுக்குரியோரின் அட்டவணையிலிருந்து அவர்களுடைய பெயர்களை நீக்கிவிடும், அவற்றை நேர்மையாளரின் பெயர்களோடு சேர்க்காதேயும். சிலுவை பாடுகள் உனக்காக, சிந்திய திரு ரத்தம் உனக்காக, கல்வாரி பலியும் உனக்காக, காலமெல்லாம் நான் உனக்காக மன்னிக்கின்றேன், மன்னிக்கின்றேன் என் மகனே, எப்போதும் மன்னிக்கின்றேன், மன்னிக்கின்றேன், மன்னிக்கின்றேன் என் மகளே, எப்போதும் மன்னிக்கின்றேன். பாவத்தால் விளைவது இழிநிலை என்ற தலைப்பில் இன்றைய விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். இத்தாலிய ஆயர் பேரவை அங்கத்தினர்களை ஜூன் 17 செவ்வாய்க்கிழமை அன்று திருப்பிடத்தில் சந்தித்து இத்தாலிய ஆயர்களுடன் திருத்தந்தைக்குரிய தனிப்பட்ட உறவுகள் குறித்து எடுத்துரைத்ததுடன் இத்தாலிய கத்தோலிக்க சமூகம் சந்தித்து வரும் பல்வேறு சவால்கள் குறித்து உரையாடினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. முன்னாள் திருத்தந்தையர்கள் புனித 6ஆம் பவுல், 16ஆம் பெனடிக்ட், பிரான்சிஸ் ஆகியோர் இத்தாலிய திரு அவை குறித்து பேசியதையும் திருத்தந்தைக்கும் ஆயர் பேரவைகளுக்கும் இடையே நிலவ வேண்டிய தோழமை குறித்து 2ஆம் வத்திக்கான் பொதுச்சங்கம் எடுத்துரைத்துள்ளவைகளையும் மேற்கோள் காட்டிய திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் இத்தாலிய மக்களிடையே மதம் சாரா தன்மை, விசுவாசத்தில் அதிருப்தி, மக்கள் தொகை பிரச்சினை போன்ற சவால்களையும் முன்வைத்தார்.
இத்தகைய பிரச்சனைகளை எதிர்நோக்கும் போது இவை இயல்பானவை என்றோ இவை மேற்கொள்ள முடியாதவை என்றோ ஒரு மனநிலைக்கு அவை ஒரு நாளும் வந்துவிடக்கூடாது என்ற திருத்தந்தை சில தீர்வுகளையும் இதற்கு முன்வைத்தார். விசுவாசத்தை எடுத்துரைப்பதில் ஒரு புதுப்பிக்கப்பட்ட உந்துதல் தேவைப்படுகின்றது. அதற்கு இயேசுவை நடுநிலையாக வைத்து நற்செய்தியின் மகிழ்வை கண்டுகொள்ள மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற முதல் பரிந்துரையை முன்வைத்தார் திருத்தந்தை 14ஆம் லியோ. இயேசுவுடனான நம் உறவு நம் மறைப்பணிகளில் அமைதிக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு அழைப்பு விடுக்கின்றது என்ற திருத்தந்தை தினசரி வாழ்வின் இடங்களில் நாம் அமைதியின் கருவிகளாக செயல்பட்டு ஒப்புரவின் செயல்பாட்டாளர்களாக வெளிப்படையாக விளங்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். மியன்மாரில் நடைபெறும் மோதல்களை கடந்த ஞாயிறு மூவேளை ஜெபத்தில் நினைவு கூர்ந்த திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் வார்த்தைகளும் துன்புறும் மக்கள் மீது அவர் கொண்டிருக்கிற அக்கறைக்கும் மியன்மாரில் உள்ள மந்தாலே உயர் மறைமாவட்டத்தின் முதன்மை குரு அருட்பணியாளர் பீட்டர் சேன் ஹிலாங் ஊ அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளதாக ஃபிதேஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. சகாயிங் பகுதியில் உள்ள பல கிராமங்கள் முற்றிலும் கைவிடப்பட்ட நிலையில் தொடர்ந்து நடைபெறும் குண்டு வீச்சுகளால் பல பகுதிகள் சாம்பலாகியுள்ளன என்றும் அங்குள்ள மக்கள் எங்கு செல்வது என்று தெரியாத பரிதாப நிலையில் உள்ளனர் என்றும் அப்பகுதியில் உள்ள பல கத்தோலிக்க கோவில்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன என்றும் அருட்பணியாளர் ஹிலாங் ஊ கூறியதாக தெரிவித்துள்ளது அச்செய்தி நிறுவனம். மியன்மாரின் மக்கள் உதவியற்றவர்களாகவும் பாதுகாப்பற்றவர்களாகவும் உள்ள நிலையில் மியன்மாரின் அருட்பணியாளர்கள் தங்களின் உயிரையும் பொருட்படுத்தாது மிகவும் ஆபத்தான பகுதிகளிலும் குறிப்பாக முதியவர்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்காக பணியாற்றி வருகின்றனர் என்று செய்தி நிறுவனத்திடம் கூறியுள்ளார் அருட்பணியாளர் ஹிலாங் ஊ. ஃபோக்கலாரே ஆன்மீக இயக்கத்தின் உலகளாவிய ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் அவ்வியக்கத்தின் பிரதிநிதி ஆயர்களையும் ஒன்றிணைத்து முதல் பேன் ஆப்பிரிக்கா மாநாட்டை அதிஸ் அபாவில் உள்ள தொன்போஸ்கோ மையத்தில் எத்தியோப்பியா கடந்த வாரம் நடத்தியது. 12 ஆப்பிரிக்க நாடுகளைச் சார்ந்த 24 ஆயர்களும் இத்தாலியைச் சார்ந்த இவ்வியக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர்களும் இம்மாநாட்டில் கலந்து கொண்டனர். 2ஆம் உலகப் போரின் துயரங்கள் மத்தியில் இவ்வியக்கம் உருவானது என்று நினைவூட்டியதுடன் துயரங்களிலும் நம்பிக்கையை காண முடியும் என்று ஜிம்மா போங்கோ மறைமாவட்டத்தின் ஆயரும் இவ்வியக்கத்தின் பிரதிநிதியுமான ஆயர் மார்க்கோஸ் கூறினார். இத்தாலியைச் சார்ந்த கியாரா லூபிச் என்னும் பொதுநிலையினர் ஒருவரால் நிறுவப்பட்ட ஃபோக்கலாரே இயக்கம் தற்போது எத்தியோப்பியா உட்பட 182 நாடுகளில் செயல்பட்டு வருவதோடு ஆயர்கள், அருள்பணியாளர்கள், அருட்கன்னியர்கள், இளைஞர்கள் மற்றும் குடும்பங்களில் உள்ளவர்கள் என பல கோடிக்கணக்கான உறுப்பினர்களை ஒன்றிணைத்து வருகின்றது. இலங்கையில் உள்ள மன்னார் தீவின் சுற்றுச்சூழலையும் அதன் மெல்லிய உயிரியல் சூழலையும் அளிக்கக்கூடிய சில வளர்ச்சி திட்டங்களுக்கு எதிராக கடந்த சில நாட்களாக 2000க்கும் மேற்பட்ட மக்கள் எதிர்ப்பு பேரணியில் ஈடுபட்டனர் எனவும் இந்த போராட்டத்தை மன்னார் குடிமக்கள் குழு முன்னெடுத்ததுடன் சுற்றுச்சூழல் நியாய மையம் மற்றும் பல உள்ளூர் குடிமக்கள் அமைப்புகளுடன் இணைந்து நடத்தப்பட்டது எனவும் ஆசிய செய்தி குறிப்புகள் வெளியிட்டுள்ளன. மன்னார் தீவின் நுட்பமான உயிரியல் பல்வகைத்தன்மையை கெடுக்கக்கூடிய சட்டவிரோத மணல் அகழ்வு, கனிமங்கள் எடுத்தல் மற்றும் மிகப்பெரிய காற்றாலை திட்டங்கள் போன்ற செயல்கள் தீவின் உயிரியல் பல்வகைத்தன்மை, உள்ளூர் வாழ்வாதாரம் மற்றும் பண்பாட்டு மரபுகளை ஆபத்துக்குள் ஆழ்த்துவதாகவும் அச்செய்தி நிறுவனம் எடுத்துரைத்துள்ளது. அணு ஆயுதத்தை உருவாக்குவதை தடுக்க ஈரான் மீது இஸ்ரேல் போர் தொடுப்பதை உலகம் கவனித்து வரும் வேளையில் அமெரிக்க ஐக்கிய நாடு, ரஷ்யா, பிரான்ஸ், சீனா, இந்தியா, பாகிஸ்தான், வடகொரியா மற்றும் இஸ்ரேல் போன்ற பிற அணு ஆயுத நாடுகளின் அணு ஆயுத திட்டங்கள் குறித்த விவரங்களை வெளியிட்டுள்ளது ஸ்டாக்ஹோம் உலக அமைதி ஆராய்ச்சி நிறுவனம். இவ்வாண்டு ஜனவரி நிலவரப்படி உலகளவில் 12,241 அணு ஆயுதங்கள் இருப்பதாக சீப்ரி மதிப்பிட்டுள்ளதாகவும் அவற்றில் 9,614 பயன்படுத்த தயாராக உள்ளன எனவும் அச்செய்தி குறிப்புகள் தெரிவிக்கின்றன. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. வணக்கம். வணக்கம்.